சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் தற்பொழுது தரிசித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் பாத்தீங்கன்னா சிவராத்திரி இந்த வருஷம் தான் முதல் முறையா செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நீண்ட காலம் கழிச்சு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஆலயம் இருள் அகன்ற சேரி. இருள் அகன்ற சேரி தான் இந்த காலத்துல இருளஞ்சேரி அப்படின்னாக கூறப்படுகிறது. பேரம்பாக்கத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம். அம்பாளுடைய பேர் பாத்தீங்கன்னா அன்னை தாயினும் நல்லாள். சுவாமியோட பேரு கலிங்கநாதேஸ்வரர். அப்பேற்பட்ட உன்னதமான ஸ்தலம். வரவங்க பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு தரிசனம் பண்ணுங்க. பிரதோஷ நாட்கள்ல மற்றும் விசேஷ நாட்கள்ல இங்க பாருங்க, சிவராத்திரி தினத்துக்கு ஒரு சிவன் கோவில்ல அடியன் மட்டும்தான் இப்ப இருக்கிற. இங்க பூஜை பண்ணக்கூடிய ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்தை நம்ம சைவர்கள் தொடர்ந்து வர வேண்டும். எங்கெங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்தலத்துக்கெல்லாம் போறோம். அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன ஆலயங்கள்ல தான் சுவாமி இருப்பாரு. அதை எல்லாரும் கருத்துல கொண்டு அடியார்கள், ஞானிகள், சித்தர்கள், பக்தர்கள், யோகிகள், தவசிகள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வர எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். அருகிலேயே ஒரு ஜீவசமாதியும் அமைந்திருக்கிறது. திருப்பனந்தாள் மடத்தை சார்ந்தது. சிவா திருச்சிற்றம்பலம். இன்றோரு இடையூறு எனக்கு உண்டோ, என் தோல் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. திருச்சிற்றம்பலம்.